வணக்கம். நாம் இன்றைக்கி வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருக்கோங்க. மலை அடிவாரத்தில் இருக்கோம். இனிமேல் தான் நம்ம கிளம்ப போகிறோம். சரியான கூட்டம். நாங்கள் வந்தப்போ வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்தாங்க. செம கூட்டம், செம ரஷ்ஷு. தடி வாங்கிறதுக்காக நம்ம நண்பர்கள் 2 பேர் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம இந்த மலை ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணுங்க. நம்ம எந்த விதமான ப்ராப்ளம்ஸோடு நம்ம மேலே ஏறக்கூடாது. இந்த நோட்டீஸ் போர்டில் பாருங்கள். இந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிற இதில் கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணோம். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய அன்பான வேண்டுகோள். நான் பயமுறுத்துறேன்லாம் நினச்சிக்காதீங்க. இது என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டு. நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியங்க. சாமியை பார்க்குறது அது 2வது விஷயம். கண்டிப்பாக இறைவனோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்கிங் நடக்குங்க. நம்ம பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் திங்ஸ் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கம்பல்சரி அதை எடுத்துருவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்ஸோ இல்லை சிப்ஸோ நம்ம கவரில் வாங்கி போவோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஒரு ரேப்பர், அதாவது அந்த நியூஸ் பேப்பரில் ப்ரௌன் கலர் ஷீட்டில் வரும் இல்லைங்களா கவர் மாதிரி, அந்த கவரில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு போய்க்கணும். அப்போ தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்களே நியூஸ் பேப்பர் தருவாங்க, அதில் நம்ம போட்டுக்கலாம். முன்னாடியே நான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் அங்கே போயிட்டு நியூஸ் பேப்பர் கிடைக்காமல் போகும். ஸோ முன்னாடி நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரீ பிளானாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நைட் டைம்ங்கிறதுனால நிறைய வீடியோஸ் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். மார்னிங் டே டைமில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் மலையில் இன்னும் 6 மலை தான். இன்னும் 6 இப்போதான் அடுத்த மலைக்கு கிளம்பியாச்சு. இது ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சுங்க, 3/4 மணி நேரத்துக்கு மேலே. நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் கோவில் ரீச் ஆகிட்டோம். அதை எல்லாமே தாண்டி இது செகண்ட் மலையோட எண்டு. இப்போ 3வது மலை ஏறிட்டுருக்கோங்க. செம்ம டஃப்புங்க. மார்னிங் டைம்லலாம் எப்படி தான் ஏறுறாங்களோ, நைட் டைமே முடியல எங்களால். ஒவ்வொரு இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மெதுவாக தான் போனோம். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி பயணம். இப்போது கோயம்புத்தூரோட அந்த நைட் டைம் வியூஸ் உங்களுக்கு அப்படியே காமிப்போம் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு நைட் டைமில். ஸோ இது வீடியோ அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸும் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நைட் டைம் நாம் மலை ஏறணும்னு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி டார்ச் வேணும். பேக்கில் பெட்ஷீட்டு, அதாவது ஒரு 10 பேர் போகிறோம் அப்படின்னா ஒரு 3 பெட்ஷீட் எடுத்துக்கணும் அளவா. அந்த 10 பேருமே 10 பேக் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. 10 பேருக்கு தேவையான வாட்ரு ஒரு 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வாங்கிக்கலாம். ஸோ 10 பேர் மாற்றி மாற்றி அந்த பேக்ஸும் அந்த வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா அது ஓகே. பட் மேக்ஸிமம் என்னுடைய சஜஷன் என்னென்னா 10 பேர் பக்கமாக இல்லை 5-6 பேருக்கு மேலே போனோன்னா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பேக் வெயிட்டோடு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர் பெயின் ஆயிரும். நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக கண்டிப்பாக நடக்க முடியாது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைம் போகிறோம் இல்லைங்களா, ஸோ அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். ஸ்வெட்டெல்லாம் போட்டு போயிடாதீங்க. அது மேலே போய்ட்டு நம்ம போட்டுக்கலாம், எடுத்து வச்சுக்கோங்க. பட் போட்டுட்டு போக வேணாம். ஏன்னா நம்ம மேலே போக போக நமக்கு ஸ்வெட்டிங் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. நாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறப்போ ஷார்ட்ஸோ இல்லை ரொம்ப லேஸான பேண்ட்டு போடணும். ஜீன்ஸோ இல்லை காட்டன் பேண்ட்ஸோ யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். என்னென்னா என்னோடய சஜஷன், நீங்கள் அப்படி காட்டன் பேண்ட்டோ ஜீன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அது நம்மளுக்கு ஃபேண்ட் டைட்டாக இருக்கும். இதே காட்டன் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா நைட் வியர் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் இதெல்லாம் போட்டுட்டு போனதுனால நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணினேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜேர்னி ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம ரிலாக்ஸாக போய்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகிறோமோ ரொம்ப நல்லது.
எல்லா மலையும் கடந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது சாமியை பார்க்குறதுக்கு ரீச் ஆகிட்டோம் 7வது மலையில். பார்த்திங்கன்னா செம கூட்டம். அந்த டைமில் 5:30 இருக்கும். நாங்கள் வந்துட்டு அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிறப்போ சாமியை கும்பிட்றதுக்காக நிறைய பேர் லைனில் நின்றுருந்தாங்க. நாங்கள் எப்படா மேலே வந்து சாமியை கும்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுங்க மேலே. கீழே பாருங்கள், இப்போவே வந்துட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வந்துட்டுருக்காங்க தெரியுங்களா? கண்டினியூஸாக டே அண்ட் நைட் வந்துகிட்டே இருக்காங்க. பாருங்கள், நாங்கள் இங்கேருந்தே லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த 7 மலையும் தாண்டி வந்து அந்த சாமியை பார்க்குறப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படி தெரியுங்களா? அப்பா, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. கண்ணில் அப்படி தண்ணி வருது அந்த சாமியை பார்த்தோன்னையும். இறைவா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து உங்களை பார்த்தாச்சு, நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நம்ம வந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். டைம் பார்த்திங்கன்னா அப்போ 6 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. சரி, ஓகே, சன்ரைஸ் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அந்த டைமில் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டுங்க சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இதாவது சன்ரைஸ் உங்களுக்காக. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 30 செகண்ட் வீடியோ இல்லைங்க, இது வந்து 45 minutes ஆச்சுங்க சன்ரைஸ் ஆகிறதுக்கு. எப்படியோ மேலேருந்து நாங்கள் சூரியனுக்கு மேலே இருந்து சூரியனை பார்த்து ஒரு சாமியை கும்பிட்டு அப்படியே எல்லோரும் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு மேலேருந்து பார்த்தா சிறுவாணி டேமு, அந்த ஆறு எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுதுங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். பாருங்கள், கூட்டம் பாருங்கள், கண்டினியூஸாக வராங்க. வந்துட்டு சாமி கும்பிட்டு இது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அப்புறமா மேலே வந்தவங்க சாமியை கும்பிட்டு அப்படியே இறங்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே வந்து அங்கே நிற்கலை. சாமி கும்பிட்டாச்சு, சன்ரைஸ் பார்த்தாச்சு, போயிட்டே இருக்காங்க. எப்பா, எத்தனை கூட்டம் பாருங்கள், அலையாக வந்துகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது நார்மல் டேஸுங்க. இன்னும் வந்துட்டு சிவராத்திரியெல்லாம் வரப்போகுது, பௌர்ணமி அந்த டைம்லாம் வந்துட்டு இதை விட கூட்டமாக இருக்குமாமா. அதுவும் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே வேறு லெவல் கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஃப்ரைடேவும் கூட்டமாக இருக்குமாமா, அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ நாங்கள் ஃப்ரைடே போயிட்டு இங்கே பாருங்கள், இப்போவே இவ்வளோ கூட்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பௌர்ணமி டைம்லலாம் யோசனை பண்ணி பாருங்கள், சிவராத்திரி டைம்லலாம் கால் வைக்கிறதுக்கே இடம் இருக்காதுங்களாமா, அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வேறு லெவலுங்க, எத்தனை பேர் வராங்க பாருங்கள், எந்தெந்த ஊர்லேருந்தெல்லாம் வராங்க தெரியுங்களா? வயசானவங்க எல்லாருமே வராங்க. எல்லாருமே வந்துட்டு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா, உடம்பு கைதியாக இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு மலை ஏறுங்க. சப்போஸ் நீங்கள் சாமி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களால் எவ்வளோ தூரம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஏற முடியுமோ அப்படி வெயிட் பண்ணி ஏறுங்க. அவசரப்பட்டு உங்களால் ரிஸ்க் எடுத்து நீங்கள் மேலே ஏறாதீங்க. இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட்டுங்க. எதுக்கு திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய சம்பவங்கள் நடக்குது இல்லைங்களா? ஸோ அதனால தான் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ அதைப்படி நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். நமக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது, யாருக்கு எந்த விதமான இதுவும் வந்து நடக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு சூரியனையும் சந்திரனையும் ஒரே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு ஒரு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வாக்கிங் கிடச்சிது.
பாருங்கள் கீழே மலைலாம் எவ்வளோ செம்மையாக தெரியுது பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது. கீழே பாருங்கள் சிறுவாணி வாட்ரு, அந்த ஆறு வருது தெரியுதுங்களா. சிறுவாணி செம்மையாக இருந்துச்சுங்க. மேலே இருந்து கிளம்புறப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு நாங்கள் ரசித்து என்ன பண்ணிட்டோன்னா ரொம்ப டைம் இங்கே வந்துட்டு நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது வெயில் வந்து நம்ம சூரிய பகவான் வந்துட்டு என்னை இத்தனை நேரம் நீங்கள் ரசித்தது போதும், சீக்கிரமாக கிளம்புங்கன்னு சொல்லி அப்படியே சுட்டெரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் கீழே எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் கிளம்ப போகிறோம். சரி சும்மா நாங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தோம். அந்த ஸ்நாக்ஸை வந்துட்டு இனிமேல் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்ப போகிறோங்க. சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நேரம். அதை ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் வந்து நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே கிளம்பியாச்சுங்க. மார்னிங் டைமில் நம்ம கீழே இறங்குறப்ப தான் தெரிஞ்சுதுங்க, இந்த வழியிலே நம்ம நைட் மேலேறி வந்தோன்னே எப்பா கால் வைக்கிற இடம்லாம் பாருங்கள், கால் வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. கீழே ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. கீழே மேலேருந்து கீழே பார்த்தா அப்படியே உளுந்தரலாம் போல் இருக்குது. அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எவ்வளோ கூட்டம், அப்படியே இத்தனை கூட்டத்துலேயும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பொறுமையாக அழகாக இறங்கிட்டு இருந்தாங்க. மேலே ஏறுறவங்களும் ஏறிட்டு இருக்காங்க, அந்த டைம்லேயும் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்கும் ஏறிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ இந்த டைம் ஒரு 9:30 10 o'clock இருக்கும் நாங்கள் வந்துட்டு கீழே இறங்குறப்போ. பாருங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பார்த்திங்கன்னா 6th ஹில்லுங்க, அது நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குறுகிய பாதையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இறங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மலை ஏறுறப்போ பார்த்திங்கன்னா ஷூ அல்லது வந்து செப்பல் போட்டுட்டு வராங்க. ஸோ அது அவங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து. மேக்ஸிமம் மலை ஏறுறப்போ சாமி பார்க்க போகிறப்போ நம்ம செப்பல்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து செப்பலோ ஷூவோ போட்டு வந்தீங்க அப்படின்னா சில பக்கம் வந்து உங்களுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் பல சமயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா சரிச்சுட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து காலில் க்ரிப்பு கிடைக்கிற மாதிரி செப்பல்லையும் ஷூலையும் கிடைக்காது. ஸோ அந்த பிளேஸில் வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கணிக்க முடியாதுங்க. ஸோ மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா செப்பல் அண்ட் ஷூவோடு மேலே ஏறுறாங்க, சாமிக்கிட்ட வந்து கழட்டி விட்றாங்க. அது என்ன சொல்கிறது, நமக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கீழே மலையிலேருந்து ஏறுறப்பவே பார்த்திங்கன்னா நம்ம செப்பலையும் ஷூவும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. இது என்னோடய பணிவான வேண்டுகோள். இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து வர்றப்போ இது ஒரு சொன்னைங்க. அங்கே வந்து நம்ம மேலே போகிறப்பும் தண்ணி பிடிச்சிக்கலாம், கீழே வரப்பும் தண்ணி பிடிச்சிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. நாம் வந்துட்டு 7வது மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மறுபடியும் நம்ம மேலே ஏறி அதுக்கப்புறமா மறுபடியும் இறங்க ஆரம்பிப்போம். அங்கே தாங்க ஹைலைட்டே இருக்குது. அந்த இடத்துல தான் செம்ம ட்விஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த மேலே தெரியுது பாருங்கள் ஒரு பாறை. அதுதான் வந்துட்டு அதுக்கு அடியில் தான் நம்ம சிவன் இருக்கார். கீழேருந்து பார்க்குறப்போ ஓகே ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு தெரிஞ்சுது. அப்போ தான் போக 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 போயிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கீழே இறங்கி வருவோம். கீழே இறங்கி வர்றப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட் கேம்ப் ஒன்று நாங்கள் வர்றப்போ போட்டிருந்தாங்க. அங்கே இன்னும் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் வந்துட்டு அந்த இதெல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெடிக்கல் கேம்ப் போல். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு மேலே வர்றவங்க அது யூஸ் பண்ணிக்கலாமாட்டா இருக்குது. ஷெட்டுங்க, அது கேம்ப் ஷெட்டு. ஸோ அந்த மலை தெரியுது பாருங்கள், அதில் மேலே ஏறி அந்தல இறங்கணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடை எல்லாமே இங்கே வந்துருச்சுங்க. இந்த இடத்து வரைக்கும் கடை வந்துருச்சு. அதில் வந்து டீ, காஃபி, அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கீழத்தை விட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அங்கேருந்து சில கொண்டு வராங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சொன்னைங்க. இந்த இடத்துல சொன்னையில் வந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே போய் சிவனை போய் பார்த்து சாமி கும்பிட்டு வருவோம்.
நைட் டைம் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் எடுக்க முடியல. இது வந்து மார்னிங் நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ உங்களுக்காக எடுத்தது. இந்த சுனையில் கால் வச்சோம்னா மார்னிங் டைம் என்ன நைட் டைம் என்னங்க, எல்லாமே -டிகிரிஸில் தான் தண்ணி சும்மா சில்லுன்னு இருந்துச்சு. அங்கே பாருங்க எத்தனை பேர் குளிச்சுட்ருப்பாங்க. மார்னிங் டைமில் குளிச்சுட்டு மேலே போய் சிவனை பார்க்குறதும் அது ஒரு செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலும் வேறு ஃபீல் தான். நாங்கள் வந்துட்டு நைட் டைம் போனதுனால உங்களுக்கு அதை எடுக்கலை. மார்னிங் வந்துட்டு அதை கிராஸ் பண்ணி போகிறப்போ உங்களுக்காக எடுக்கணுன்றதுக்காக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மறுபடியும் மேலே ஏறணுன்னு, கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே ஏறுறோம். இந்த பாதையில் தான் பாதையே இல்லைங்க, எல்லாமே பாறைகள், எல்லாமே சின்ன சின்ன இதுதான். அது மேலே தான் நம்ம என்ன சொல்கிறது, கல் மேலே முள் மேலே தான் போயிட்டே இருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த கிரிப்புமே இல்லாமல் நம்ம போயிட்டே இருப்போங்க. மேலே ஏறி அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 6th ஹில் இதுங்க. 7வது மலை அது, இது 6வது மலை. 6வது மலையில் கீழிருந்து நம்ம மேலே ஏறி மறுபடியும் இறங்குறோம். இப்போ நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம் 6th ஹில்லில். இது பாருங்க, நம்ம அங்கே 6வது மலையில் இருந்துட்டு அந்த 7வது மலையில் சிவன் இருக்கிற இடத்த எப்படி காமிச்சிருக்கோம் பாருங்கள். எப்படி தெரியுது பார்த்திங்களா? இந்த இடத்துக்கு அப்படியே போகலான்னு பார்க்கலான்னு பார்த்தோம், அதுதான் முடியாது. கீழே இறங்கி மறுபடியும் சிவனை பார்க்குறக்கு, 7வது மலையில் இருக்கிற சிவனை பார்க்குறக்கு போகிறது பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த 6வது மலையில் மேலே ஏறி வந்தப்போ ரொம்ப டயர்டாயிடுச்சு, வெயிலும் வேறு. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 minutes நாங்கள் வந்துட்டு ஒரு சிட்டிங் போட்டோம். ரொம்ப கண்டினியூஸாக போனோம் அப்படின்னா ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆறாவது மலையிலேருந்து அடுத்தது 5வது மலைக்கு இறங்கி நடந்து வந்துட்டுருக்குறோங்க. பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக சுட்டிருக்கு, ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்துட்டு மெதுவாக இறங்கிட்டே இருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக கடை அங்கே போட்டாங்க. ஸோ நீங்கள் வர்றப்போ பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா நைட் அண்ட் டே டைமில் வந்துட்டு மேலே வர்றப்போ தண்ணி எல்லாமே நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அங்கே கடை போட்டுருவாங்க. கீழேருந்து நிறைய பேர் நாங்கள் வர்றப்போ ஒவ்வொன்றா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வேலை நடந்துகிட்ருக்குது, நீங்களே பார்த்து உங்களுக்கே தெரியும். இன்னும் ஓப்பன் பண்ணல பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 4வது மலை தேடி நோக்கி போயிட்டுருக்குறோம்.
பார்த்திங்கன்னா 5th to 4th மலையில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா கடை எல்லாமே வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லா பக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்த டைம்லேயே எல்லாமே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக பௌர்ணமிக்கோ இல்லை வந்துட்டு சிவராத்திரிக்கோ பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன நம்மளை வந்து பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்றாங்க. இந்த கடைக்காரங்க எடுத்துகிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் அந்த பேப்பர்ஸில் போடுறாங்க. அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள் அந்த கீழே எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. ஸோ அதெல்லாமே ஒரு பேப்பர் பேக்கில் இல்லை வந்துட்டு இவங்க ஏதோ ஒரு டஸ்ட்பினில் மாதிரி ஏதாவது வச்சு அதை கொண்டு போயிட்டு ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா 4th to 3rd வந்து நம்ம அப்படியே மெதுவாக இறங்கி நடந்து வந்துருக்கோம். மார்னிங்லேயும் பார்த்திங்கன்னா அந்த வியூஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறப்போ பனி பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்குறப்போ பெஞ்சிட்டே இருக்குது. ஆனால் சில்னஸ் குறையில, கீழே இறங்க ஹீட் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்ததாக ஒரு சின்னதாக ரெஸ்ட்டை போடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகிட்டாங்க. ஒரு குட்டி ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4th and 5th மலைக்கு நடுவால். அடுத்தது வந்துட்டு கீழே அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5 to 10 minutes நாங்கள் ஒரு சின்னதாக சிட்டிங்கை போட்டு அப்படியே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போது 4வது மலை முடிய போகுது. அந்த கடை இருக்குது பார்த்திங்களா, அது கீழேருந்து மேலே வர்றப்போ 3வது மலை முடிஞ்சு 4வது மலை ஸ்டார்டிங்கு. மேலேருந்து கீழே வர்றப்போ 4வது மலை முடிஞ்சு 3வது மலை ஸ்டார்டிங். அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் இப்படி இறங்கிட்டுருக்கோன்னு நாங்கள். பாதைகள் வந்து அந்த அளவுக்குங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே போய் இந்த சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தானே எல்லாத்துக்குமே சந்தோஷம். நம்ம கூட வர்றவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இவ்வளோ பாதுகாப்போடு போகிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சேஃபாக, ரொம்ப பொறுப்போடு, ரொம்ப கவனத்தோடு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுமோ அந்த விஷயம் பண்ணுங்கள். அனாவசியமான விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. ப்ராப்பராக உடம்பை மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளால் ஹெல்த்து இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஏற வேண்டாம். நம்மளால் யாருக்கும் எந்த விதமான கெட்ட பேரோ அல்லது வந்து சங்கட்டத்தையோ நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள். பாருங்கள் இந்த மலையில் தான் நைட் வியூ வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன், கோயம்புத்தூர் நைட் வியூ. ஸோ அந்த வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தராக தான் கீழே இறங்க முடியும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எல்லாருமே இறங்குறாங்க. பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டும் வந்துட்டு எவ்வளோ தூரம் கால் எடுத்து கீழே வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா. சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். 7 மலையை தாண்டி அந்த ஆண்டவனை தரிசிக்க போகிறது ரொம்ப பெரிய விஷயம். வந்துட்டு 3வது மலை இறங்கிட்டுருக்குறோம். கரடுமுரடான பாதைகள், செங்குத்தான பாதைகள், ரொம்பவுமே பாதுகாப்போடைய பயணம் செய்ய வேண்டிய பாதைகள். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது.
பாதுகாப்போடு போகணுங்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது 3rd to 2nd வந்துட்டு நம்ம இறங்கிட்டுருக்கோங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது அந்த கரடுமுரடான பாதையை தாண்டி நாம் வந்துட்டு கொஞ்சோண்டு ஸ்டெப்ஸும் கொஞ்சம் பாறைகள் இருக்கிற இடத்த வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம், போயிட்டுருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 3 மலை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த பாறையில் பாருங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை. நம்ம இப்போ வந்துட்டு 3rd to 2nd வழுக்குப்பாறைங்க. வழுக்குப்பாறையில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி, அதாவது அந்த காலத்துலேயே எப்படி வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த வழுக்குப்பாறை வெயில் டைம்லலாம் பிரச்சனை இல்லை. நைட் டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியல, அது ரொம்ப இதாக இருந்துச்சு. பனி அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் வரணுங்க. நம்ம 2nd to 1st மலை இறங்கிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பாருங்கள் எவ்வளோ ரம்மியமாக பேக்ரவுண்ட் மியூசிக்கே தேவையில்லை. ரெண்டோட எண்டிங் ஒழுங்கு பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹில் வந்து நம்ம இறங்கிட்டுருக்குறோம். எல்லா ஹில்லையும் தாண்டி லாஸ்ட்டு மலை இறங்கிட்டே இருக்கிறோம். எப்படி நம்ம 7வது மலை ஏறிட்டே இருந்தோம் நைட்டு, அது மாதிரி இப்போது மார்னிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு மலை இறங்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எப்பா இறங்க பாதையே தீர மாட்டேங்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2025 உடைய வெள்ளிங்கிரி பயணம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. சாமியை தரிசனம் பண்ண சந்தோஷத்துலேயும் உடம்பு டயர்டாமல் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கேன். கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இன்னும் வந்து சேரலை. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மென்மேலும் உங்களுக்காக நான் வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக போடுறோம். ஏதாவது தப்பு தவறு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். எங்கள் மூலமாக வெள்ளிங்கிரி ஆண்டவனை தரிசனம் செய்த அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.